வார்த்தையாகவும் வாழ்க்கையாகவும் நிலை நிறுத்திய ஸ்ரீராமன் இதோ ஹனுமந்த வாகனத்தில் உலா வருகின்றான். இந்த தரிசனம் பெரும் குறியீடு. ராமநாமத்தை சொல்வதையே தன் பிறப்பின் நோக்கமாக கொண்டவன் ஸ்ரீ அனுமன். அப்படி சொல்லும் பக்தனை தேடி அலைகின்றான் ஸ்ரீராமன் என்பது ஒரு பொருள். அது மட்டுமல்ல, ஸ்ரீராமன் ஒருவனை நாடுகின்றான் எனில் அந்த பக்தன் அடக்கம், எளிமை, புலனடக்கம், ஆற்றல், அறிவு ஆகியவற்றில் நிகரற்று விளங்குகின்றான் என்றும் இன்னொரு பொருள். அப்படி தன் பக்தர்களை இணையற்றவர்களாக புகழ்மிக்கவர்களாக ஆக்கும் ஸ்ரீராமபிரானை தரிசித்து மகிழ்கிறார்கள் பக்தர்கள். இந்த ராமனை, தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்து கினியான் என்று பாடுவாள் ஆண்டாள் நாச்சியார். எல்லா வகையிலும் மனத்துக்கு இனிமை பயப்பவன் ஸ்ரீராமன் என்பது நாச்சியாரின் திருவுள்ளம். அதை நிஜம் என்று உணர்த்துபவனாக உழுப்படைச்சாலி பட்டு வெளிப்பட சீதாதேவியுடனும் இளையவனான இலக்குவன் மற்றும் தூணெறி தொண்டனான அனுமனுடனும் தரிசனம் அளிக்கும் ஸ்ரீராமனை இப்போது தரிசிக்கின்றோம். தம் திருமேனியின் பச்சை நரம்பும் புலப்படும் வண்ணம் அமைந்த எழிலார்ந்த சிலாரூபத்துடனும் தரிசனம் அளிக்கின்றான் பெருமான். இது தில்லை விளாகம். திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள இந்த தலத்தில் குளிஸ்தானத்தில் கல்லால் ஆன திருமேனிகள் கிடையாது. எல்லாமே பஞ்சலோக மூர்த்திகள். இவர்கள் இங்கேயே சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன் கிடைக்கப் பெற்றவர்கள். நிதானமாக கண்டு இன்புற வேண்டிய நுணுக்கமான அழகுடைய சிலாரூபங்கள் இவை. விரல்களில் ரேகைகள், கை கால்களில் நகங்கள், வில்லேந்திய கரத்தில் உள்ள விரல்களில் காணப்படும் வளைவு, நிற்கும் தோற்றத்தில் தென்படும் குழைவு, கம்பீரம், மந்தகாச புன்னகை ததும்பும் திருமுகத்தில் மலர்ந்த நயனங்கள், கூர்மையான மூக்கு, நிலையான மகுடம், அனுமனின் திருமேனியில் காணப்படும் வியப்பூட்டும் ரோமங்கள் என்று அபூர்வமான கலைவடிவ தரிசனத்திற்கு அடையாளம் இந்த தில்லை வளாகம். வலது கையில இராமசரம், இடது கையில தனுசு. வலது கையில உள்ள இராமசரம் என்ற பானம் எல்லா ஊர் ராமனுக்கெல்லாம் உக்ஷவராமன் கையில் உள்ள மாதிரி அரை நிலா போட்ட பானம் தான் சேவையாகும். இந்த இராமசரம் பானமானது ராமன் தன் மனசுல பிரார்த்திச்சுண்டு யாருக்காக பிரயோகம் என்றாரோ அவளை மாத்திரம் சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்பி வந்து ராமனிடமே சேரக்கூடிய பானம் இது. இவா தாயார் சீதா பிராட்டியார், இவா ஸ்ரீ திருவடி ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பாக்கி எல்லா ஊர்லையும் இருகைய கோபன ஆஞ்சநேயர் சேவையாவார். இவா லக்ஷ்மணர், இவா எல்லா உக்ஷவர்கள். ஆதிசேஷம் இல்ல சந்தான கோபாலகிருஷ்ணன் இருக்கார். பின்னாடி கிருஷ்ணன், ருக்மணி சதிபாமா, செல்வர், சுதர்சன ஆழ்வார்லாம் பின்னாடி எல்லாம் பண்ணியிருக்கார். கீழே ராமனுக்கு திருவடி சேவை. மனுஷாளுக்கு எப்படி சேவையாகிறதோ அது மாதிரி தேமல், மச்சங்கள், வடுக்கள், முழங்கால், முட்டிகள்லாம் ரொம்ப தத்ரூபமா சேவையாகும். தில்லைவிளாக ராமனுக்கு பச்சை நரம்பு ஓடுறது வலது காலில் தான் சேவையாகுது. தாயார் கௌசல்யா தேவி கட்டின ரக்ஷாபந்திரமானது இடது காலில் சேவையாகும். எம்பெருமான் எந்தவித பின்னம் இல்லாமல் பூமியிலிருந்து ராமன் ஏல பண்ண பெருமாள். தில்லை மரத்தை தல விருட்சமாக கொண்ட ஸ்தலம். அயோத்திக்கு திரும்பும் வழியில் இங்கே தங்கியதாக தலபுராணம் தரும் செய்தி. இது பொன்பதிர்கூடம். மதுராந்தகத்திற்கு அருகே இருக்கிறது இந்த திருத்தலம். மச்சவதாரம்,
கூர்ம அவதாரம் என்று பெருகும் திருமாலின் தசாவதார சிற்பங்களை முகப்பில் காண்கின்றோம். அவற்றோடு அசோகவனத்தில் சிறையிருந்த சீதையிடம் அனுமன் கணையாழியை கொடுக்கும் காட்சியும் சுதை வடிவில் துலங்குகின்றது. பிறர்மனை நோக்கா பேராண்மை என்றும் ஒழுக்கத்தின் எய்துளர் மேன்மை என்றும் வள்ளுவன் வகுத்த இலக்கணங்களுக்கெல்லாம் ஒரே வடிவாக விளங்கிய ஸ்ரீராமன் இதோ 4 திருக்கரங்களுடன் தரிசனம் அருள்கின்றான். இங்கே வில்லும் அம்பும் மட்டுமல்ல, சங்கும் சக்கரமும் தரித்தவனாக தரிசனம் அருள்கின்றான். இது மதுராந்தகம். உயர்ந்தோங்கிய ராஜகோபுரத்தில் ஸ்ரீராமா என்கின்ற தாரக மந்திரம் ஒளிர்கின்றது. இது ஸ்ரீமத் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் தீட்சை கிடைத்த தலம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இப்பகுதியில் கலெக்டராக இருந்த கர்னல் லயன்ஸ் பிளேஸ் என்பவருக்கு இங்கே தம்பி சகிதனாக ஸ்ரீராமன் தரிசனம் கிட்டியது என்பது வரலாறு. கடல் போல் பரந்த மதுராந்தகம் ஏரியை காத்ததால் ஏரி காத்த ராமன் என்றும் இவர் பெயர் கொண்டார். இங்கே ஜனகவல்லி தாயார் என்ற பெயரில் தனிச்சன்னதி கொண்டிருக்கின்றாள் திருமகள். ஆண்டாள், ஸ்ரீராமானுஜர், பெரிய நம்பி, லக்ஷ்மி நரசிம்மன், கருடன், சக்கரத்தாழ்வார், தேசிகர் ஆகியோருக்கும் இங்கே சன்னதிகள் அமைந்துள்ளன. ஸ்ரீராமானுஜர் மற்றும் பெரிய நம்பிகள் சன்னதியில் காணப்படும் நவநீத கிருஷ்ணன் விக்கிரகம் பெரிய நம்பிகளால் ஆராதிக்கப்பட்டது. தெய்வ தரிசனம், திவ்ய தரிசனம். வாடி என் தங்க குட்டி, உயிரே செஞ்சு பாடாத. போச்சு.